இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சந்தோஷம் அடைய வேண்டும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது யோவானுடைய பிறப்பை குறித்து. யோவானுடைய பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யோவானை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், யோவான் அநேகருக்கு சுவிசேஷம் அறிவித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்தினவர், தேவனுக்கு சாட்சியாக நின்ற ஒரு மனுஷனாக இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுது, அவருடைய பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். உண்மையில் ஒரு மனிதனுடைய பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். உதாரணமாக நாங்கள் எங்களை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், எங்களுடைய பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் மாத்திரம் சந்தோஷமாக இருக்காமல் எங்கள் நிமித்தம் அநேகர் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எங்களுடைய வாழ்க்கை முறை அமைந்திருக்க வேண்டும். அநேகர் என்று சொல்லப்படுவது எங்களுடைய உறவு முறைகள் மாத்திரமல்ல, யாரென்று தெரியாமல் அறியாமல் இருக்கிறவர்கள் கூட எங்களின் நிமித்தம் சந்தோஷமடையத்தக்க மாதிரி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பாதையை கொண்டு செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். உதவி என்றது நமக்கு தெரிந்தவர்களுக்கு நாங்கள் செய்கிறதல்ல, நமக்கு தெரியாதவர்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அல்லாமல் நாங்கள் செய்கிறதாக இருக்கிறது. அப்படி நாங்கள் நமக்கு தெரியாதவர்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் செய்யும் பொழுது அதன் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அப்படி எங்களுடைய வாழ்க்கை பாதையில் எங்களுடைய பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படும் அளவு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய பிறப்பும் அநேகர் சந்தோஷம் அடைகிற மாதிரி அமைந்திருக்க வேண்டும். Have a happiest day.